பார்த்தீங்கன்னா கடன் செல்வோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை அவர் சொல்லுகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். அதனால் தேவன் தருகிற வார்த்தைகளை நாம் கவனமாய் கேட்டு அவர் வழிகளிலே நாம் நடக்கும்போது கர்த்தர் நம் கால்களை இடராதபடி நம்மை நடத்தி கொண்டு போகிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தேவனுடைய வார்த்தை என்பது ஒரு விதையாக இருக்கிறது. இந்த விதையை நாம் வாரம் வாரம் விதைக்கிறோம். தொடர்ந்து இது விளைகிற நாளிலே வாரம் நாம் அறுவடை செய்ய போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற நம்முடைய தேவன் நாம் விதைக்க கர்த்தர் நம்மை பெருக பண்ணி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் ஒழிந்து போவதில்லை. கர்த்தர் இந்த பூமியை அப்படித்தான் சிஸ்டம் பண்ணி வச்சிருக்கார். இந்த பூமியில் நாம் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் விதைக்கும் போது அறுக்கிறோம். நாம் ஆண்டவர் நினைத்திருந்தால் நமக்கு ஒரு மாயாஜால முறைப்படி சாப்பாடு உண்டாக கிடவுது அப்படின்னா சாப்பாடு வந்து அதை நம்ம சாப்பிட்டு நீங்கள் வாழுங்க அப்படின்னு ஆதாமுக்கும் தேவன் சொல்லவில்லை, ஏவாளுக்கும் சொல்லவில்லை. ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீ இந்த பூமியிலே எதையாவது பெற்றுக்கொள்ள வேணும்னாலும் எதையாவது விதைக்கணும். ஆமென். விதைச்சாதான் அறுவடையை நீ பார்க்க முடியும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார், நம்மை சொல்லும்போது கனிகளை கொடுப்பீர்கள், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். எல்லாம் பிளான்டேஷன் தான், விவசாயத்தை பற்றி தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். ஹல்லேலூயா. எப்படி ஒரு பயிரை நாம் விதைக்கிறோமோ அந்த விதையானது வளர்ந்து ஒரு விதை விதைக்கும் போது 100 விதையாவது அது திரும்ப நமக்கு தருகிறது. பெருக்கத்தின் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பெருக பண்ணுவேன். இந்த பூமியில் நாம் ஒரு விதை விதைத்தால் 100 நெல்மணிகள் நமக்கு வருவது போல கர்த்தருக்கென்று நாம் விதைக்கிற விதைகளை கர்த்தர் நமக்கு பெருகி கொண்டே போகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் விதைக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். தேவன் இதைத்தான் விரும்புகிறார். ஆண்டவர் சொன்னார், பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் ஒழிந்து போகாது. மனிதனுடைய வாழ்க்கையில் இது ஒரு பெரிய ஃபார்முலா ஆண்டவர் கொடுத்துருக்கார். எல்லாமே நமக்கு கிடைக்கணும்னா விதைக்க வேண்டும், அதன் பயனை நாம் அறுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த விதைப்பும் அறுப்பும் பிரமாணத்திலே நாம் இருக்கிறோம். பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் இந்த நாள் நம்மோடு பேசுவது, நெருக்கமான நேரத்தில் சூழ்நிலைக்கு நாம் இடம் கொடுக்காதபடி அப்போதும் தேவனுடைய வார்த்தை படி நாம் நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? நெருக்கத்தின் மத்தியிலே நாம் நடக்கும்போதும் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்கள் எப்போதும் நெருக்கமாக தான் இருக்குது. அனுதினமும் நமக்கு பிரச்சனை தான். ஏனென்றால் பிசாசுடைய வேலை என்னென்னா, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தருகிறான். யாருக்கு என்ன பிரச்சனையை கொடுக்கலாம் அவன் வேலை, யாருக்கு எந்த வியாதியை கொடுக்கலாம், பலவீனத்தை கொடுக்கலாம், யாரை நெருக்கமடைய செய்யலாம். இப்படி செய்வதனால் கர்த்தருடைய ஒருத்தர் என்ன செய்யணும், கர்த்தருடைய வார்த்தையை விட்டு என்ன செய்யணும், விலகி போக வேண்டும். இல்லை என்றால் கர்த்தருடைய வழியை விட்டு விலகி போக வேண்டும். இதுதான் பிசாசுடைய வேலை. நம்ம ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரணும் ஆயத்தப்பட்டோம்னா பிசாசு நமக்கு சபைக்கு வரக்கூடாதபடி பல தடைகளை நமக்கு போடுவான். ஜெபிக்கணும்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம ஒரு 4 மணிக்கு ஜெபிப்போம் அப்படின்னு தீர்மானம் பண்ணுங்கள். அந்த 4 மணிக்கு தான் தலைக்கு போகிற வேலையை நமக்கு வரும். ஏன்னா அவன் வேலை வேதத்தை வாசிக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நமக்கு வேதத்தை வாசிக்க முடியாது. தீர்மானம் எடுக்கும்போது பிசாசு பயங்கரமான தீர்மானத்தை எடுக்கிறான். இவன் நீ இப்படியா தீர்மானம் எடுக்கிற, நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், உன் தீர்மானத்தை நான் உடைக்கிறேன் அப்படின்னு அவன் வேலை. ஆதாமை ஏவாளையும் ஆண்டவர் உண்டு பண்ணிட்டாரு. அவன் நினைச்சான் பிசாசு, நீ இப்படியா உண்டு பண்ண, எனக்கு விரதமாக ஆட்களை உண்டு பண்ணியிருக்கியா, நான் அதை அவங்கள என்ன செய்கிறேன், கெடுக்கிறேன். அவர்களை என்ன செய்தான்,
தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகச் செய்தான். இந்த வாழ்க்கையில் இப்படி தான், நம்ம வாழ்க்கை எல்லாம் இப்படி தான் இருக்குது, போராட்டமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதன் மத்தியிலும் தேவன் நமக்கு என்ன செய்யலாராம்? நம்மை கைவிட மாட்டேன், அதான் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏன் இந்த வார்த்தையெல்லாம் ஆண்டவர் நம்ம கொடுக்கணும்? யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன்னா பிசாசுடைய தந்திரம் உன்னை என்ன செய்யும்? கீழே தள்ளும், உன்னை முன்னேற விடாமல் தடுக்கும். இதுதான் அவனுடைய வேலை இந்த பூமியில். ஆனால் ஆண்டவர் சொல்ல, இதன் மத்தியிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். அல்லேலூயா. இதுதான் தேவன் நமக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம் இந்த பூமியில். அதனால் தேவன் தருகிற இந்த வாக்கு தத்துவமான வார்த்தைகளை விட்டு ஒரு நாளும் நாம் விலகி போகாதபடி, எவன் ஒருவன் அவர் வழியிலே எந்த பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு கவலை வந்தாலும், எவ்வளவு நெருக்கங்கள் எனக்கு வந்தாலும், என் தேவன் எனக்கு சொன்ன வார்த்தையை விட்டு நான் இந்த பக்கமும் அந்த பக்கம் என்ன செய்ய மாட்டேன், வழி விலக மாட்டேன் என்று நாம் நடக்கும்போது கர்த்தர் நம் தலையை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது தான் கர்த்தர் தீர்மானம் பண்ணுறாரு. ஆமென். எவ்வளவு நெருக்க வந்தாலும் இவன் என்னை விட்டு விலகவே மாட்டான். ஆனால் சொல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏன் அப்படி சொன்னார்னா, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு நாள் நம்ம யார்கிட்டையும் விட்டு கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பிசாசுக்கு பயமுறுத்துறது தான் அவனுடைய, எப்படியாவது பயமுறுத்தி நம்ம கீழே விழ தள்ளுவது, அவருடைய சமூகத்தை விட்டு விலகச் செய்வது, அவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகச் செய்வது. இதனால் நமக்கு பல நெருக்கங்களை கொடுப்பது, வியாதிகளை பலங்களை கொடுப்பது, இப்படிப்பட்ட வேலைகளை செய்வது அவன் வேலை. ஆனால் இவனோடு எதிர்த்து போராடும்படி தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? சர்வ ஆயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு விசுவாசம் என்னும் கேடகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு தேவனுடைய அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை என்கிற வாளை நமக்கு, கத்தியை நமக்கு கொடுத்திருக்காரு. இவற்றை என்ன செய்ய வேண்டும்? போராட வேண்டும். பிசாசை ஜெயிக்கணும். உலகத்தை ஜெயித்தீர்கள், ஆண்டவர் சொல்றாரு. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஏன் நமக்கு விசுவாசம் வேணும்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால தான் இந்த உலகத்தை நீ என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். விசுவாசத்தினால் எல்லாம் உண்டாகும். அப்போ தேவன் மேலே நாம் வைக்கிற விசுவாசம், அவர் மேலே நாம் வைக்கிற விசுவாசம் இந்த பிசாசின் பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பிசாசுடைய தந்திரங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும், அந்த போராட்டத்திலிருந்து நம்மை விடுவிக்கும். அவன் எவ்வளவு பிரச்சனைகள் நெருக்கங்களை கொடுத்தாலும் எல்லா நெருக்கத்திலிருந்தும் கர்த்தர் நம்மை மீட்க வல்லமை இல்லவர். ஹல்லேலூயா. அதனால தான் சொன்னார், பயப்படாத, நான் உன்னோடு இருக்கேன். ஆமென். நம்ம நினச்சிக்கொள்ளணும், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அதனால் உங்களுடைய எல்லா நெருக்கங்களிலும் எந்த பிரச்சனைகள் பலவீனங்கள் வந்தாலும் கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டார், அவர் என்னோடு இருக்கிறார். ஆமென். அந்த நம்பிக்கை விசுவாசமும் தான் உங்களை காப்பாற்றும். பயமும் அவன் நம்பிக்கையும் நம்மை பாதாளத்துக்கு கொண்டு போகும். விசுவாசமும் நம்பிக்கையும் தான் நம்மை உயர்த்தும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகம் நீங்கள் நினைக்கிறது போல் அல்ல. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று வேதம் சொல்கிறது. பொல்லாங்கனுக்குள் கிடக்குதான். பொல்லாங்கன் நமக்கு விரோதமான அஸ்திரங்களை எய்து கொண்டே இருக்கிறான். பிசாசு நமக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறான். ஆனாலும் இவை எல்லாவற்றையும் அவித்துப்படத்தக்கதான மிகப்பெரிய சர்வாயுதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையினாலே. ஆமென். அதனால அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா தேவன் மேலே விசுவாசமாக இருக்குது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை விட்டு என்ன செய்யாதீங்க? கர்த்தர் கொடுக்குற வார்த்தையை விட்டு நாம் வலது பக்கமோ இடது பக்கமோ சாயாதபடிக்கு அவருடைய வழி நடந்து கொண்டே போங்க. அவருடைய வழியிலே நடந்து கொண்டே இருங்கள்.
ஆ பாருங்கள், பெரிய இப்போ பல நாடுகளில் பெரிய வெள்ளம், பெரிய பெரிய தேசங்களில் பெரிய வெள்ளம், அவ்வளவு தண்ணி போயிட்டுருக்கு, அவ்வளவு அழிவு இந்த பூமியில் வந்திருக்கு. பாருங்கள், ஒரு ரோட்டில் இருந்து ஒரு ரோட்டை கலைப்பதற்கு என்ன செய்யலாங்க, ஒரு கயரை அந்த பக்கம் இருந்து ஒரு கயரை இந்த பக்கம் வந்து கட்டியிருக்காங்க. அதை தப்பிக்கணும்னா என்ன செய்யணும்? அந்த பக்கம் இருந்து இங்கே வரணும்னா அந்த கயரை பிடிச்சிக்கிட்டே என்ன செய்யணும்? அந்த கயர் எந்த திசையில் இருக்கோ அந்த திசையை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டும்? நடந்து வந்து கொண்டே இருக்கணும். வந்து கொண்டே இருக்கும்போது நம்ம அங்கிட்டு இங்கிட்டு பார்க்கவும் கூடாது. அந்த பக்கம் இந்த பக்கம் என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. கயரை விடவும் கூடாது. அந்த கயரை பிடித்து கொண்டே அதன் வழியிலே நடக்க வேண்டும். அப்பொழுது நாம் கரை சேர முடியும். அதுபோல தான் தேவனுடைய வார்த்தையை விட்டு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் வழி விலகவே கூடாது. அப்படி வழி விலகினால் பிசாசானவன் எவனை விழுங்கலாம என்று அவன் வகை தேடி சுற்றி தருகிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழியை விட்டு நாம் விலகுவோமானால் பிசாசு தன் வாயை திறந்து கொண்டு இருக்கிறான். அவன் எப்போ விழுங்கலாம்னு ரெடியாக இருக்கான். ஆனாலும் அதனால தான் அவருடைய வழியை விட்டு விலகாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழி உன்னதமானது. அது நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ளது. அது நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. ஆயுசு நாட்களை கர்த்தர் நமக்கு பூர்ணப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிறவர். அதனால தான் அவருடைய வழியிலே நடவுங்கள். கர்த்தருடைய வழியிலே வெளிச்சத்தில் நடங்க. அவருடைய வெளிச்சத்தில் நடங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதனால நம்முடைய வழிகளை நாமே ஆராய்ந்து பார்த்து நாம் தேவனுடைய வழியிலே நடக்கிறோமா, அவருடைய வழியிலே நாம் இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்த்து நாம் அவருடைய வழியிலே நடக்கணும். அப்பொழுது கர்த்தர் நம்மை என்ன செய்வார்? நிச்சய ஜீவனுக்கென்று அழைத்து செல்வார். பாருங்க, நாம் வேதத்திலிருந்து சில ஆட்களை நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகினவர்கள். நெருக்கமான நேரத்தில் பாருங்க, நம்ம சாதாரண நார்மலாக நம்ம இருக்கும்போது அவரை துதிப்போம், பாடுவோம், அவருடைய வார்த்தையை வாசிப்போம், வாழ்க்கை ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இப்போ நினச்சிக்கிட்டு இருக்க வேலையில் திடீர்னு வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் வரும். நம்ம வாழ்க்கையில் இந்த நெருக்கம் வருகிற போது எவன் ஒருவன் தேவனுடைய வழியை விடாமல் பற்றி பிடித்து கொண்டிருக்கிறானோ அவனைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நெருக்கத்தின் மத்தியிலே ஒரு மனிதன் தேவனை விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். ஏனென்றால் அப்போதான் விசுவாசம் அவனுக்குள்ள விளங்குது. விசுவாசனாலே நீதிமான் பிழைப்பான். என் தேவன் இருக்கிறார் என்ற விசுவாசம் எப்போ வரும்னா நெருக்கமான சூழ்நிலை தான் நமக்கு வரும். கஷ்டமான சூழ்நிலை நமக்கு வரும். நம்ம கையில் காசு பணம் இருந்துச்சுன்னா, நமக்கு வாழ்க்கை சுமூத்தாக இருந்துச்சுன்னா சந்தோஷமாக என்ன செய்வான்? ஆடி பாடிக்கொண்டே இருப்பான். ஆனால் பிரச்சனை நேரத்தில் ஒரு மனுஷன் கர்த்தரை தேடுறான், அவனை தான் தேவன் ஒற்று நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. நெருக்கத்தின் மத்தியில் எவன் ஒருவன் என்னை நோக்கி பார்க்கிறான். பாருங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 மனுஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான நெருக்கம். தேவனுடைய பொருட்சிலையை அவன் நிறுத்த பொருட்சியை வழங்காதபடினாலே அவனை நெருப்பில் கொண்டு போட போகிறாங்க. நெருப்பில் போட்டு 7 மடங்கு அதிகம் அப்படி வைக்கும்போது அவங்க சொன்ன, நீ எவ்வளவுதான் கூட்டினாலும், நாங்கள் செத்தே போனாலும் நாங்கள் பரவாயில்ல, ஆனால் உன் வழிக்கு நாங்கள் வரமாட்டோம். ஹல்லேலூயா. எங்களுடைய தேவன் அவரே. ஆமென். ஹல்லேலூயா. அங்கே தான் கர்த்தர் நிற்கிறார். ஹல்லேலூயா. அங்கே தான் உங்களை கர்த்தர் விசுவாச சோதனை உங்களுக்கு நடக்கும்போது அதில் நீங்கள் ஜெயிக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் என் தேவனை நான் கைவிடவே மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தரை கைவிடவே கூடாது. பாருங்க, ஒரு மோசையை நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசிங்க. என்னாகமம் 20 அதிகாரம் 1 வாசிங்க. மைக்கிளோட வாசிங்க.
இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் ஆ முதலாம் மாதத்தில் சீன் வனாந்திரத்திலே சேர்ந்து ஆ ஜனங்கள் காதேசிலே ம். தங்கியிருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டால் ஆ ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. எப்படின்னா கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் மக்கள் போகும்போது ஒரு வனாந்திரத்தில் வந்து இருக்காங்க. அது வனாந்திரத்து பேர் சீன் வனாந்திரம். காதேஸ் என்கிற இடத்த தங்கியிருக்காங்க. அந்த இடத்துல மிரியாம் மரணம் அடைந்து விட்டால். தொடர்ந்து அடுத்த வசனம் 2வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடினார்கள். அப்பொழுது மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடி அந்த இஸ்ரவேல் மக்கள் பூரா ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடினார்கள். இப்போ என்ன நெருக்கம் மோசேக்கு? மக்கள்லாம் தண்ணி இல்லை அப்படின்னு கத்துறான். பிரச்சனை, தலைவலி மோசேக்கு. ஐயோ, இப்போ நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டு ஆண்டவர் நம்மளை இவங்களை கூட்டிகிட்டு வந்து சொல்லிட்டாரு, வனாந்திரத்தில் வந்துட்டோம். அதுவும் சீன் வனாந்திரம். இந்த வனாந்திரத்தில் எங்கே தண்ணி கிடைக்க போகுது? எங்கே பார்த்தாலும் வெறும் கல்லாக இருக்குது. சீன் வனாந்திரத்தை நீங்கள் போய் பாருங்கள், யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ கூட அதை நீங்கள் பார்க்கலாம். அது அவ்வளவு பெரிய, இப்போவே அப்படி தான் இருக்குது. அப்போ எப்படி இருக்கு நீங்களே பார்த்துக்கங்க. தண்ணி இல்லை, ஊற்று தோண்டுவதற்கு முடியாது, ஏன்னா வெறும் பாறை. இப்போ மக்கள் என்ன செய்கிறாங்க? தண்ணி இல்லைன்னு கத்துறாங்க. இதனால மோசேக்கு நெருக்கம் உண்டாயிற்று. மோசேக்கு என்ன வந்துச்சு? நெருக்கம் வந்துச்சு. அவனுக்கு விரோதமாக கூட்டம் கூடி பேசுகிறாங்க. என்னடா அந்த மோசே இவன் பேச்சை கேட்டு நம்ம வந்துட்டோமே, இந்த காட்டுக்குள்ளே கூட்டி வந்து விட்டுட்டான், இங்கே தண்ணி கொஞ்சம் கூட கண்டே தண்ணி தென்படலை, என்ன செய்யறது அப்படின்னு கூட்டம் கூடி அவங்களாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. வாசிங்க 3வது வசனம். ஜனங்கள் மோசையோட வாக்குவாதம் பண்ணினார்கள். என்ன பண்ணாங்க? மோசேட்ட போய் என்ன வாக்குவாதம் பண்றாங்க. என்ன பண்றாங்க பாருங்க, வாசிங்க. எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சன்னதியில் மாண்ட போது நாங்களும் மாண்டு போய் இருந்தால் நலமாயிருக்கும். நாங்களும் எங்கள் மிருக ஜீவன்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்தது என்ன? நாங்கள் இந்த வனாந்தரத்திலே சாகும்படி கர்த்தருடைய சபை என்றால் தேவனுடைய பிள்ளைகளை இந்த வனாந்தரத்தில் கூட்டி வந்துட்டே மோசே. அவங்க யாரை நம்பி வந்தாங்க? மோசையை நம்பி அந்த வனாந்தரத்தில் வந்தாங்க. இன்னைக்கு அநேகர் மனிதர்களை நம்பி சில காரியங்களை இறங்குறாங்க. அது ஆண்டவர் சிலர் மனுஷனை நம்பாத, கர்த்தரை நம்பு. அல்லேலூயா. நீ முறையிட வந்து மோசைட்ட முறையிடக்கூடாது, எங்கேயும் ஆற்ற முறையிட்டுக்கணும், கர்த்தர்ட்ட போய் முறையிடணும். அநேகர் பாருங்க, மனிதர்கள் எனக்கு அதை செய்யணும் எதை செய்யணும் மனிதர்கிட்ட போராடிட்டு இருக்கோம். இல்லை, நம்மை அழைத்தவர் கர்த்தர். அல்லேலூயா. சுகம் வேண்டுமானால் கர்த்தர்ட்ட தான் கேட்கணும். ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்கிறது, அவருடைய தழும்புகளால் சுகமாக இருக்கிறீர்கள். ஐஸ்வர்யம் வேணுமா? ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். இயேசுதாமே நமக்காக நம்முடைய தரித்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை நம்ம கொடுத்துருக்காரு. அப்போ ஐஸ்வர்யம் வேணும்னா அவர்கிட்ட தான் கேட்கணும். இப்படி எல்லாமே தேவன்கிட்ட தான் வருது. இந்த மக்கள் பாருங்க, மோசையை போய் நெருக்கிறாங்க, அவனுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க. மோசை, எங்களுக்கு எங்கே தண்ணி? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பாருங்க, உங்கள் வாழ்க்கையில ஒரு தீர்வு வேண்டுமானால் கர்த்தர்ட்ட போய் சரணடைங்க. அல்லேலூயா. எந்த மனுஷனையும் பார்க்காதீங்க, கர்த்தர்ட்ட போய் கேளுங்க. அல்லேலூயா. அவரே தாயின் கல்பத்திலே உங்களை வேறு பிரித்து அழைத்து இந்த இடத்துல அவர் கொண்டு வந்து உங்களை உட்கார வச்சிருக்காருன்னா, அவர் நான் உத்தரவாதி. மோசே உத்தரவாதி அல்ல, கர்த்தரே உங்களுக்கு உத்தரவாதி. அவர்தான் உங்களுக்கு நன்மை செய்கிற தேவன். பாருங்க, ஊழியக்காரர் ஒரு வாய்க்காலாக இருக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் பிரிந்து பேசுகிறோம், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அதை கர்த்தர் கேட்கிறார். ஆனால் நீங்களும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யலாம்? கேட்கலாம். நேரடியாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஏன்னா அழைத்தவர் உங்களை அவர்தான். என்ன சொல்ல பாருங்க, அவங்க சொல்றாங்க, இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்தது என்ன? வாசிங்க அடுத்து 5. விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் திராட்சை செடியும் மாதுளம் செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட்டது என்ன?
அவங்களுக்கு என்ன இச்சை பார்த்தீங்களா? என்னென்ன கேட்குறான் பாருங்க. என்ன கேட்குறான்? விதைப்பு இல்லை. இங்கே விதைக்க முடியுமா? அந்த வனாந்தரத்தில் விதைக்க முடியுமா? கல்லாக இருக்குது. அத்தி மரம் இல்லை, ஏன்னா அத்திப்பழம் சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க. திராட்சை செடி இல்லை, மாதுளம் செடி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. இந்த கெட்ட இடத்துல கொண்டு வந்து எங்களை என்ன செஞ்சீங்க? விட்டுட்ட மோசே அப்படின்னு நெருக்குறாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து என்ன செய்ய? கண்மலையை பார்த்து பேசு. ஆண்டவர் என்ன சொல்ல? உனக்கு ஆசீர்வாதம்னா பேசு. ஆண்டவரே எனக்கு வாஷிங் மிஷின் வேணும்னா பேசு. ஆண்டவரே எனக்கு வாஷிங் மிஷின் வேணும். அப்படி பேசி உனக்கு வரும்போது தான் ஆசீர்வாதம். நீனா போய் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் கடனை வாங்கி வச்சுருந்தோம்னா அது ஆசீர்வாதம் அல்ல. மோசேட்ட ஆண்டவர் சொல்ல, நீ பேசு, பேசு. உன் வார்த்தையில் வல்லமை இருக்கு. நான் பேசின வார்த்தைக்கு எப்படி வல்லமை இருக்கிறதோ அதே போல நீ பேசுகிற வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. அதனால கண்மலையை பார்த்து என்ன செய்ய? பேசு. வாசிங்க. கண்மலையை பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். நீங்க பேசுனீங்கன்னா எதை நீங்க பேசுங்களோ அது அதுவாகவே கொடுக்கும். புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? நீ பேசுனா உனக்கு அதுவாகவே வந்து கொடுக்கும். கண்மலையை பார்த்து பேசினா கண்மலை தண்ணீர் வேணும்னா கண்மலை தண்ணியை கொண்டாந்து உனக்கு கொடுக்கும். நீ எதை விருப்பப்படுகிறா அது கொடுக்கும். நீ பேசுனா சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும், எல்லாம் அதுவாக நடக்கும். கர்த்தரே உனக்கு கொண்டாந்து கொடுப்பாரு. நீனே போய் எதாவது செஞ்சு நீ மாட்டிக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அதுவே கொடுக்கும். நீ கண்மலையை பார்த்து பேசு, தண்ணீர் அதுவா கொடுக்கும். வாசிங்க. இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் மிருக ஜீவன்களுக்கும். இதுதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. மோசேக்கு என்ன சொல்றாரு? இதுதான் நீ செய்யணும். ஆண்டவர் கட்டளை கொடுக்கும், நீ கண்மலையை பார்த்து பேசு. ஆனால் ஆண்டவர் சொன்னதை கேட்டுட்டான். ஆனால் ஜனங்களுடைய டார்ச்சர் என்ன செய்யல, தாங்காதங்கள். அநேகர்கள் பாருங்கள், பிரச்சனைகள் நேரத்தில் நாம் என்ன செய்யுதுன்னு நமக்கே தெரியாது. கோவம் வந்துச்சுன்னா யாரையாவது போட்டு அடிச்சிடும், பிள்ளைகளை போட்டு அடித்து வெளுக்கிறோம். அங்கே தான் நாம் நிற்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் நிற்கணும். ஒரு நிமிஷம் கோபம் நீண்ட நாளாக அதன் தண்டனை அனுபவிக்கணும். கோபம் ஒரு நிமிஷம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? எந்த நெருக்கம் வந்தாலும் தேவனுடைய வார்த்தையை எப்படி அந்த வெள்ளத்தில் அந்த கயிறை போட்டு பிடிச்சிட்டு அதை கலந்து போகிறார்களோ அதே போல் எந்த நெருக்கத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நீ கரை சேருவ. அதை விட்டுட்டீங்கன்னா வெள்ளம் உன்னை கொண்டு போயிடும். வெள்ளம் என்பது என்ன? அழிவுக்கு சமமானது. அழிவு. யோர்தான் நதி நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்திலிருந்து யோர்தான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு அர்த்தம் அழிவு. இன்னொரு அர்த்தம் என்னென்னா, அது வந்து டவுன் ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க. அதாவது யோர்தான் நதி வந்து எப்போவும் பாருங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நதிகளை காட்டிலும் மிகவும் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான ரிவர்னால் யோர்தான் நதி தான். ஏன்னா அது புறப்பட்ட இடத்துல இருந்து கீழே போய் சேர்ற வரைக்கும் எப்படி ஓடுதுன்னா கீழே தான் ஓடுவான். அப்படியே மேலேருந்து கீழே தான் போயிட்டு இருக்கோம்னா ஒரு நாள் மேலே வரவே வராது, கீழே தான் போகும். இல்லை அது பாதையை பார்த்தீங்கன்னா குறுக்கும் நெடுக்குமா இருக்கும்.
சின்ன வாக்கியால் போல் போகும். நீங்கள் இஸ்ரேலிய நார்த்தில் ஹெப்ரோன்னு ஒரு மலை இருக்கும். 24 ஹவர்ஸும் அங்கே என்ன இருக்குன்னா பனி தான் இருக்கும். அந்த மலையிலிருந்து தான் என்ன வருது, யோர்தான் நதி பிறக்குது. அது வரும்போது 3 நதிகளாக பாய்ந்து ஒரு இடத்துக்கு வருது. அந்த இடம் என்னன்னா வேலி ஆஃப் ஹூலா அப்படின்னு பேர். ஹூலா பள்ளத்தாக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ மைல் பரப்பளவில் அது விழுகுது. பாருங்கள், இஸ்ரேல் சுதந்திரம் பெறதுக்கு முன்பாக அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த தண்ணி அதில் விழுந்து அது சாக்கடையாக மாறி மலேரியா கொசுக்கள்லாம் வந்துச்சு. ஆனால் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் உலகத்திலேயே நம்பர் 1 ஏதேன் தோட்டத்தை போல் அந்த அரசாங்கம் அந்த இடத்த மாற்றிருக்காங்க. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகான கிட்டத்தட்ட 5 மில்லியன் பறவைகள் மைக்ரேட்டிங், அதாவது வெளி தேசத்திலிருந்து அது வழியாக போகுது. பறவைகளை, விசித்திரமான பறவைகளை அந்த இடத்துல காணலாம். ஏன்னா யோர்தான் நதி சாதாரண இல்லை. கர்த்தர் அங்கே என்ன செய்தார், ஞானஸ்நானம் எடுத்தார். எதில்? யோர்தான் நதியில். அப்படிப்பட்டதான இடம் ஹூலா பள்ளத்தாக்கு. அங்கேருந்து நேரம் எங்கே வருது, அங்கேருந்து கலிலேயா கடல். எங்கே வருது? கலிலேயா கடல். கடைசியில் முடியும் போது சவக்கடல்னு ஒன்று இருக்குது, உப்பு கடல்னு ஒன்று இருக்குது. அந்த உப்பு கடல் யோர்தான் முடியுது. இந்த உப்பு கடல் உடைய உயரம் அப்படின்னா மீன் சி லெவல்னு சொல்லுவாங்க. சி லெவல் அப்படின்னா கடல் மட்டத்தில் இருந்து 1300 அடி கீழே இருக்கான். என்னது? அந்த உப்பு கடல். அங்கே தான் யோர்தான் வருது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, யோர்தான் இஸ்ரேல் மக்களுக்கு எப்போவுமே என்னதுன்னா ஒரு துயரமான நதி தான். ஏன்னா அந்த நதியிலே பேரே யோர்தானாலே கீழே போகிறதுன்னு அர்த்தம். பாருங்கள், நாகமான் ஏன் அவனை 7 தடவை ஆண்டவர் முங்க சொன்னார்னா, யோர்தான் போன்ற உன் வாழ்க்கை நமக்கு இருக்குது, கீழே தான் போயிட்டு இருக்க. அப்படின்னா அந்த யோர்தானிலே நீ போய் மூழ்கி 7 முறை நீ ஜெயித்து எழுந்திருக்கும் போது கர்த்தர் சிறு பிள்ளைகள் மாம்சத்தை போல அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. யோர்தானை கடந்து தான் எங்கே போகணும்? இஸ்ரவேல் தேசத்துக்கு நம்ம போகணும். நன்மையான வீடு சுதந்திரிக்க யோர்தானை கடக்கணும். கானான் தேசத்தை சுதந்திரிக்குமா? யோர்தானை கடக்கணும். அப்போ பிரச்சனைகளை சமாளித்து வாழ்க்கையில் என்ன செய்யணும்? முன்னேறணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், தண்ணி பிரச்சனை தான். இந்த யோர்தான் நதி பாருங்கள் இப்போ அழகான நதியாக மாறி இருக்கிறது. இப்போ பாருங்கள், மோசே என்ன சொல்றான் பாருங்க, வாசிங்க. அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து கோலை இழுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி கலகக்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கல்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள். இதுல என்ன மிஸ்டேக் இருக்கு? நீங்க தான் கண்டுபிடிச்சீங்களா? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. மோசேக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? பேசுன்னு சொன்னாரு. ஆனால் மோசே என்ன செஞ்சான்? அடிச்சான். ஏன் அடிச்சான்? நெருக்கம். பாருங்க, நம்ம வாழ்க்கையில நெருக்கம், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரும்போது என்ன செய்யறோம்? கர்த்தரை மறந்துடும். போனா இந்த வாரம் பெரிய பிரச்சனையா இருக்கியா, சர்ச்சுக்கே போகலாம், வீட்டிலே படுத்து தூங்குவோம்யா. அலைகளை எல்லாம் அப்படித்தான் இருக்கு. இந்த வாரம் பிரச்சனையாகவே இருக்குது. அதனால் இன்றைக்கி இந்த வாரம் ஜெபம் பண்ணுறதை விட்டுருவோம், வேதம் வாசிக்கிறதை விட்டுருவோம். பிரச்சனைகள் மத்தியிலே தேவனை நாம் முழு நம்பிக்கையோடு தேடணும்.
பிரச்சனைகள் மத்தியிலே தேவனை நாம் என்ன செய்யணும்? அதிகமாக தேட வேண்டும். இப்போ மோசே பாருங்க, தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டான். பார்த்துங்க என்ன செஞ்சான். அவன் சொல்கிறான், நாங்கள் உங்களுக்கு தண்ணீர் கொடுப்போமோ, நாங்கள் உங்களுக்கு தண்ணீர் கொடுப்போம்ன்றான். ஆரோனும் நானும் கொடுக்கலன்றான். கொடுக்குறது யாரு? கர்த்தர். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய பவரை பயன்படுத்துகிறாங்க. ஆண்டவர் கையில் பவர் கொடுத்துருக்காரு, ஒரு கோலை கொடுத்துருக்காரு. அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நீ பேசு அப்படின்னு சொன்னால், இவங்க நெருக்கத்தில் என்ன ஆண்டவர் சொன்னார்னே காதை விடுகலை. அதனால தான் எந்த பிரச்சனைகள் எந்த சூழ்நிலை வந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஆத்மாவை, உங்களுடைய மூளையை என்ன வச்சுக்கணும்? பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. எப்படி வச்சுக்கணும்? பீஸ்ஃபுல். அவசரத்தில் எந்த காரியம் செஞ்சாலும் அது என்ன செய்யாது? சரியாக இருக்காது. ஆத்திரத்தில் செஞ்சாலும் எந்த காரியமும், கோபத்தில் செஞ்சாலும், மாம்சத்தின்படி செய்கிற எந்த காரியம், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. அவைகள் எப்படி? சண்டைகள், கோபங்கள், வைராக்கியங்கள், பகைகள். பகையோடு இருக்கும்போது எந்த காரியமும் செய்யக்கூடாது. எந்த ஒரு நல்ல காரியத்தையும் இந்த மாம்சத்தின் கிரியைகள் படி நாம் செய்யக்கூடாது. தேவனுடைய வார்த்தையின்படி. அல்லையா? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். நாம் எந்த காரியம் செஞ்சாலும் அன்போடு செய்யும், சந்தோஷத்தோடு செய், சமாதானத்தோடு செய், பிரியத்தோடு செய். அதைத்தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இப்போ மோசே பாருங்க, நெருக்கம் இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை விடலாமா? ஆண்டவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? என்னை எப்படி நெருக்குனாங்க, நாங்கள் அதனால் உங்கள் பேச்சை கேட்கல அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதனால தான் எந்த நெருக்கங்கள் வந்தாலும், போன வெள்ளிக்கிழமை ஒரு ஊழியத்திற்கு போகும்போது நல்ல ஒரு சகோதரியை பார்த்தேன். அவங்க நல்லா ஆண்டவருக்குள்ளே நல்ல இருந்தாங்க. மேலக்கால் பக்கத்தில் ஒரு சகோதரி சர்ச்சுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு வந்த நெருக்கத்தை பாருங்கள். ஒரு பெரிய வியாதி வந்துருச்சு. அந்த வியாதியிலேருந்து அவங்களால தப்பிக்கவே முடியல. பயங்கரமான மரணத்துக்கு எதுவாக போயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த நெருக்கத்தை பிசாசு பயன்படுத்தி அவங்க சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்டு, நீ ஆண்டவரை கும்பிட்றதுனால தான் உனக்கு, ஆண்டவரை கும்பிட்றதுனால தான் உனக்கு இதெல்லாம் வந்துச்சு, அந்த சாமி உன்னைய காப்பாற்றலை அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சிட்டாங்களாம், திரும்பவும் அந்த விக்கிரக ஆராதனைக்குள்ளே கொண்டு போய் விட்டார்கள். அப்புறம் நான் கேட்டேன், ஏமா, என் பக்கத்தில் ஒரு ஊழியக்காரர் இருந்தார், அவருடைய மனைவி ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி இறந்து விட்டார்கள். நீங்களாலும் விசுவாசியாக இருக்கீங்க, இவரை பாருங்கள், இவருடைய மனைவி ஒரு ஊழியம் செய்கிற பெண்ணு. வருஷத்தில் எத்தனையோ முறை உபவாச ஜபம், எந்த நேரமும் ஜபம் தான். இவருடைய மனைவி அவ்வளவு தேவனுடைய ரொம்ப இருந்தாங்க. அவங்களுக்கும் உடம்பு முடியாமல் போணுச்சு, மரணத்துக்கு நேராக போனாங்க, கடைசியெல்லாம் செத்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஜீவனை எடுக்கலை, இப்போ உங்களை உயிரோடு வச்சுருக்காங்களே, அதை பார்த்து நீங்கள் பெருமைப்படுங்க. ஹல்லேலூயா. ஊழியக்காருடைய மனைவியே இறந்துவிட்டான், ஆனால் உன்னையே ஜீவனோடு வச்சுருக்காரம்மா, அது கர்த்தர் தான் உன்னை வச்சுருக்காரு. ஹல்லேலூயா. அதனால் உனக்கு வர நெருக்கத்தின் மத்தியில் கர்த்தரை விட்டுட்ட, அதை கர்த்தரை என்னைக்கு விடவே விடாத. கர்த்தர் உன்னுடைய ஜீவனை கொடுத்துருக்காரு. எத்தனையோ ஊழியர்களுடைய மனைவிகள் இறந்துருக்காங்க. அதை பார்த்து நீ என்ன செய்யணும்? பெருமைப்படணும். எனக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. உனக்கு வந்த நெருக்கத்தில் கர்த்தர் எனக்கு உதவி பண்ண நினச்சிட்டேன், ஆனால் உனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஜீவனை விட விலையுந்த பொருள் உலகத்தில் ஐஸ்வர்யம் எதுவுமே இல்லை. கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், அந்த ஜீவனை உனக்கு கொடுத்துருக்காரு. அதனால் எந்த நெருக்கம் வந்தாலும் கர்த்தரை வழிவிடாத. ஆமென். கர்த்தர் உன் ஜீவனை எடுக்கவில்லை. யோபு குறித்து ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொன்னார்? அவன் ஜீவனை மாத்திரம் எடுக்காத, அவனுடைய எல்லாத்தையும் நீ செஞ்சுக்க, வியாதியை கொடு, பலவீனத்தை கொடு, எல்லாத்தையும் கொடு, அந்த ஜீவனை எடுப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் அவருடைய ஜீவன் என்னுடைய ஜீவன். உங்கள் ஜீவன் யார்கிட்ட இருக்குது? கர்த்தர்கிட்ட இருக்குது. எந்த ஒரு பிசாசும் உங்கள் ஜீவனை என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. அவருடைய அனுமதி இல்லாமல் எடுக்க முடியாது. யோபு குறித்து சொல்லும்போது அதான் சொன்னார் ஆண்டவர். அதனால கர்த்தருடைய வழி. இப்போ பாருங்க, மோசே என்ன செஞ்சான்? பேசுங்களா? அடுத்த வருஷத்தை வாசிங்க. ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க.
பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாதபடியினால் இந்த சபையாருக்கு கொடுத்த இந்த தேசத்துக்குள் நீங்கள் என்ன செய்யவில்லை, அவர்களை கொண்டு போவதில்லை. என்ன சொன்னாரு ஆண்டவர்? என்னை நீ மகிமைப்படுத்தல, அதாவது என்னை நீ பரிசுத்தப்படுத்தவில்லை. நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நடப்பதுதான் பரிசுத்தம். நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், பரிசுத்தம் என்பது சினிமா பார்க்காம இருப்பது, பீல் குடிக்காமல் இருப்பது, இது மாத்திரம் அது மாத்திரமல்ல பரிசுத்தம். அதை வச்சுட்டு நம்ம வண்டியை ஓட்ட முடியாது. நான் பீல் குடிக்க ஆரம்பிப்பேன், சீட்டு குடிக்காமல் இருக்கேன், அதை குடிக்காம, இதை வச்சு இந்த பரிசுத்தம் அங்கே செல்லப்படி ஆகாது. தேவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக என்னை நீ பரிசுத்தம் பண்ணவில்லை. சாட்சி நமக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஆசை வந்துச்சுன்னா கர்த்தருக்கு சாட்சியை நம்ம சொல்லணும். ஏன்னா சாட்சி சொல்லணும்னா கர்த்தரை பரிசுத்தம் பண்ணலை. நீ அநேகருடைய கண்களுக்கு முன்பாக உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ என்ன செய்யல, நீ சொல்லலை. அதனால நீ என்னை பரிசுத்தம் பண்ணவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் பரிசுத்தத்தை நீ விளங்க பண்ணவில்லை, எனக்கு விரோதமான காரியத்தை நீ செய்கிறாய். கர்த்தர் அப்படி சொல்றாரு பாருங்க. என்னை நீ பரிசுத்தம் பண்ணலை, ஏன்னா நீ விசுவாசிக்கலை. நான் பேச்சுனா தண்ணி வருமா? இந்த இடத்துல ஒரு இடம் இருக்கு, அதை தோண்டினா தானே தண்ணி வரும். கிணறு தோண்டும் போது தண்ணி வரும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ தோண்டே பேச தண்ணி வரும். இதை அவனால் விசுவாசிக்க முடியல. அதனால தான் அந்த கோலை வைத்து என்ன செய்யலாம், அந்த பாறையை அடிக்கிறான். அடித்து உடஞ்சி அதுலேருந்து வந்துடும் அப்படின்னு நினைக்கிறான் அவன். நீ அடிக்க வேண்டியதில்லை, உதைக்க வேண்டியதில்லை, எதுவும் செய்ய வேண்டியதில்லை, மல்லு கட்ட வேண்டியதில்லை, உருள வேண்டியதில்லை, பிறல வேண்டியதில்லை, பாத யாத்திரை போக வேண்டியது அவசியமே இல்லை. ஆண்டவர் சொல்றார், நீ பேசு. அப்போ தண்ணி ஏன் விசுவாசிக்கலை? மோசே என்ன நினைச்சான், பெரிய கண்மலையாக இருக்கே, உயர்ந்த கண்மலையாக இருக்கே, இதுலேருந்து எப்படியா தண்ணி வரும்? அடித்து இந்த பாறை உடஞ்சா பாறைக்குள்ளேருந்து தண்ணி வரும்னு நினச்சி பாறையை அடிச்சிட்டான். அவன் எண்ணத்தில் என்ன இல்லை, விசுவாசம் அந்தளவுக்கு தான் இருக்குது. பேசுனா எங்கேயா தண்ணி வரும்? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பேசுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். பேசுங்க. ஏன் தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் கொடுக்கா? அன்னைக்கு மோசேட்ட கையை கர்த்தர் ஒரு கோடை கொடுத்துருந்தார், ஒரு கம்பை கொடுத்துருந்தார். இன்னைக்கு நம்ம கையில் என்ன இருக்கு? தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தையை வச்சு தான் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். கர்த்தர் நீ ஆசீர்வதித்து என்னை பெருக பண்ணுவார். மந்தை பெருகுவது போல நான் பெருகுவேன். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் எழுதப்பட்டிருக்குது. நான் பலத்த ஜாதியாவேன் அப்படின்னு பேசுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அதிசயங்களை செய்வார். அதை நான் விட்டுவிட்டு எனக்கு அது இல்லையே அப்படின்னு ஒப்பாரி வச்சு அழுகாதீங்க. உங்கள் கையின் பிரயாசப்படாதீங்க. உங்கள் மூலையிலேருந்து எதையும் செய்யாதீங்க. கர்த்தருடைய மூலையிலேருந்து எதையும் செய்ய பாருங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளோ நெருக்கம் வந்தாலும் மோசே கர்த்தருக்கு பிரியமானவன் தான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கல. அவனுக்கு நெருக்கத்தை தான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு. ஐயோ, இஸ்ரவேல் மக்கள் மோசமானவங்க, ரொம்ப நெருக்கத்தை கொடுக்குறவங்க தான், பிரச்சனையை கொடுத்தாங்க, விட்டால் கல்லெறிஞ்சே கொண்டிருப்பாங்க. இந்த நெருக்கத்தின் மத்தியிலும் கூட மோசையிட்டு ஆண்டவர் எதை எதிர்பார்த்தாருன்னா, நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனை தன் வீட்டை கண்மலையின் மேல் கட்டப்பட்ட புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். அல்லேலூயா. புத்தி இல்லவன் கர்த்தருடைய வார்த்தையை செஞ்சு பிழைச்சிக்குவான். நமக்கெல்லாம் ஆண்டவர் புத்தியை தருவாளாக. அல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், எங்கே இது வந்தாலும், என் தேவனுடைய வழியை விட்டு நான் விலக மாட்டேன். என் தேவனுடைய சமூகத்தை விட்டு நான் விலக மாட்டேன். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் அதன்படி செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தை சாதாரண இல்லை. அவர் சொன்னதுபடி நடக்கும். எல்லா சயின்ஸு எல்லாமே ஆண்டவர் தான் கொடுத்துருக்காரு. சந்திராயன்
3 விண்கலத்தை ஏவினாங்க, ஆராய்ச்சி பண்ணாங்க. அவங்க கண்டுபிடிச்சது ஒன்றே ஒன்று தான். என்னென்னா, சயின்டிஸ்ட் சொல்கிறான், சந்திரனிலாம் பூமி இல்லை அப்படின்ட்டான். என்ன இல்லை? சந்திரனிலாம் பூமியே இல்லையா? சந்திரன் அழிந்து விட்டால் பூமியே அழிந்து விடுமா? எத்தனையோ விண்கற்களுக்கு சந்திரன் தான் பாதுகாக்குதான். சந்திரனுடைய கிராவிடேஷன் தான் இந்த பூமியை சரியான வகையில் சுத்த வைக்குதான், அந்த கிராவிடேஷன் பவர். இப்போ சந்திரன் நீங்கிச்சுன்னா பூமியை அழிந்து விடும் என்று அவர் கண்டுபிடிச்சு சொன்னார்கள். ஆண்டவர் பாருங்க, அதை எப்போயோ கண்டுபிடிச்சார். ஏனென்றால் சந்திரனை ஆண்டவர் ஏன் படைச்சு வச்சார்னா பூமியை பாதுகாப்பதற்காக. அவரே சொல்லிட்டார். முதல்ல இந்த பூமி அழியணும்னா ஆண்டவர் சொல்றாரு, சந்திரன் என்னவா மாறும்? முதல்ல சந்திரனும் சூரியனும் அழிஞ்சிருமா. பூமியை அழிக்கிறதுக்கு சந்திரனை தான் முதல்ல ஆண்டவர் அழிக்கிறாரு. நானும் ரொம்ப நாளாக யோசிச்சிருக்கேன், சந்திரனுக்கும் பூமிக்கும் என்ன சம்மந்தம்? ஏன் ஆண்டவர் சந்திரன் இருளாக மாறும், சூரியன் இருளாக மாறும், சந்திரன் ஒளியிட்டு போகும்? ஏன் சந்திரனை தான் முதல்ல ஆண்டவர் டெஸ்ட்ராய் பண்ணுறாரு? சந்திரனுக்கும் பூமிக்கும் அப்படி என்ன சம்மந்தம் அப்படின்னு நான் அநேக முறை யோசிச்சிருக்கிறேன். ஆனால் அன்று தான் எனக்கு விடை கிடைத்தது, சந்திரனிலாம் பூமியே இல்லை. ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவு, தேவனுடைய வார்த்தைகள் எவ்வளவு உண்மை இல்லை என்று நினைச்சுக்கொள்ளுங்க. நான் அநேகர் விசுவாசிக்க மாட்டாங்க. ஏதோ கர்த்தர் வேதத்தில் எழுதியிருக்கு, அதை என்னங்க நான் எல்லாம் என்ன இதெல்லாம் நம்புறதா? அது வேறங்க, இது வேறங்க. ரசிக்கப்பட்ட வாழ்க்கை வேற, நம்ம வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கை வேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லை, கர்த்தர் சொன்னது அவர் நினைத்தபடி நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அதே போல தான் ஒரே ஒரு மனுஷனை பார்த்து போயிடுவோம். ஒரு 5 நிமிஷம் படிச்சுறேன். வாசிங்க 1 சாமுவேல் 13:1 வாசிங்க. சவுல் என்ற ஒரு மனிதனை நாம் பார்க்க போயிடும். இந்த ஒரு தலைமத்தை பார்த்து போயிடுவோம். அன்னால் 1 சாமுவேல் 13:1 1 சாமுவேல் 13:1. சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அவள் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது. சவுலை பற்றி உங்களுக்கு தெரியும். இஸ்ரவேலருக்கு முதல் ராஜா சவுல். ஆண்டவர் அவனை தெரிஞ்செடுத்து எல்லாரும் கேட்டாங்க, எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டாங்க. உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்கும் ராஜா இருக்காங்க, ஆண்டவரே எங்களுக்கு ராஜாவே இல்லை அப்படின்னா. அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் தான்டா உங்களுக்கு ராஜா, உங்களை நடத்துறது யார்? நானே உன்னை நடத்தி கொண்டு போகிறேன். ஆனால் நீ இல்லைனா மனுஷனுக்கு ராஜா வேணும்னு. சரி பரவாயில்ல தரேன்னு சொன்னார் ஆண்டவர். அப்போ சவுல் என்பவனை ராஜாவாக, அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசியாக இருந்தான் அந்த காலத்தில். அது சாமுவேல் மூலமாக சவுலை அபிஷேகம் செய்தார்கள் ராஜாவாக. வாசிங்க. இஸ்ரவேலில் 3000 பேரை தெரிந்து கொண்டான். அவர்களில் 2000 பேர் சவுலோடு கூட மிக்மாவிலும் பெத்தேல் மலையிலும் 1000 பேர் யோர்தானோடே கூட பென்யமின் நாட்டில் உள்ள கிபியாவிலும் இருந்தார்கள். மற்ற ஜனங்கள் அவரவர் கூடாரங்களுக்கு அனுப்பப்பட்டான். யோர்தான் கேபாவிலே தானியம் இருந்த யோனத்தான் கேபாவிலே தானியம் இருந்த பெலிஸ்தரை முறியடித்தான். பெலிஸ்தர் அதை கேள்விப்பட்டார். பாருங்க, யோனத்தான் என்ற ஒரு மனுஷன் தான். அவன் யாருன்னா சவுலுடைய மகன். அவன் போய் பெலிஸ்தருடைய களஞ்சியத்தில், அதாவது பெலிஸ்தர்கள் அறுவடை செய்து வைத்திருந்த நெற்குவியல்கள் மத்தியில் அவங்கள போய் பெலிஸ்தரெல்லாம் அழிச்சு என்ன செஞ்சுட்டான், காலி பண்ணி பெலிஸ்தரை முறியடிச்சுட்டான். இதனால பெலிஸ்தருக்கும் சவுலுக்கும் யுத்தம் வந்தது. வாசிங்க. ஆகையினால் எபிரெயர் கேட்க கடவர்கள் என்று சவுல் தேசம் எங்கும் எக்காலம் ஊதுவித்தான். தானியம் இருந்த பெலிஸ்தரை சவுல் முறியடித்தான் என்று இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு அருவருப்பானார்கள் என்று இஸ்ரவேல் எல்லாம் கேள்விப்பட்ட போது ஜனங்கள் சவுலுக்கு பின் செல்லும்படி கில்காலுக்கு வரவழைக்கப்பட்டார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணும்படி 34,000 ரதங்களோடும் 1000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனையாய் ஜனங்களோடும். இப்ப பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் யுத்தம் வந்துருச்சு. ராஜா சவுல். இப்ப பெலிஸ்தர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வந்து சண்டைக்கு வந்துட்டாங்க. இஸ்ரவேலோட ஆள்களை பார்த்தா ஏராளமான பேர் வந்துட்டாங்க. இப்போ யாருக்கு நெருக்கம்னா சவுலுக்கு நெருக்கம். ஏன்னா சவுல் கையில் இருக்கிறது கொஞ்சம் பேர். ஆனால் வந்து இறங்கின பெலிஸ்தர்கள் எப்படி இருந்தாங்க?
ஏராளமான பேர் வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு சவுலுக்கு நெருக்கம் இருக்குமா இருக்காதா? சவுலுக்கு பதட்டம் வந்துருச்சு. என்னடா இத்தனை பேர் வந்துட்டாங்களே, இறங்கிட்டாங்களே, நம்மள்ட்ட கொஞ்சம் பேர் தான் இருக்கோம், நாம் எப்படி இந்த வெளிச்சோடு யுத்தம் பண்ண போகிறோம் அப்படின்னு சவுலுக்கு நெருக்கம் வந்தது. கவனிங்க, பேசாமா இல்லை சவுலுக்கு பிரச்சனை பெலிஸ்தர் மூலமாக வந்தது. ஏராளமான பேர் வெட்டுக்கிளிகளை போல இறங்கியிருக்காங்க. இப்போ சவுல் என்ன பார்க்குறான்? குழம்பிட்டான். ஐயோ என்னடா இவ்வளோ பேர் வந்து இறங்கிட்டாங்க, நம்ம என்ன செய்யறது? ஒரே நாள் இவ்வளோ பேர் வந்துடுவான்னு தெரியாத நெருக்கம் சவுலுக்கு. வாசிங்க அடுத்த வசனத்தை. அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது இக்கட்டை என்ன பிரச்சனை? ஐயோ நமக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு, பெலிஸ்தர்கள் நம்மளோட யுத்தம் எல்லாம் வந்துட்டாங்களே, நாம் என்ன செய்ய போறோம்? இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்கால்களிலும் கண்மலையிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒளிந்து கொண்டார்கள். இப்போ இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்க இத்தனை பேர் வந்துட்டாங்களா, நம்ம நிச்சயமா காலியுள்ள நெருக்கம். அதனால என்ன பண்ணிட்டாங்க? எல்லாம் ஓடி போய் காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. மலைகளையும் குன்றுகள்லையும் போய் துருக்கங்கள்லையும் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இஸ்ரவேல் பெலிஸ்தருடைய கைக்கு தப்பும்படியாக நெருக்கம் வந்தது. அடுத்து வாசிங்க. எபிரேயரில் சிலர் யோர்தானை கடந்து நாட்டிற்கும் கீலேயாத் தேசத்திற்கும் போனார்கள். பாருங்க, யோர்தானை கடந்து அவங்க வேற நாட்டுக்கு வேற போயிட்டாங்க. இஸ்ரவேல் வெஸ்ட் பகுதியில் என்ன இருக்கு? சிரியா இருக்கு, அந்த தேசத்துக்கு போயிட்டாங்க. யோர்தானை கடந்து போயிட்டாங்க. ஏன்? நெருக்கம், பெலிஸ்தர் வந்துட்டாங்க அப்படின்ட்டு. சரி வாசிங்க. சவுலோ இன்னும் கில்காலில் இருந்தான். கில்கால் என்ற ஊர்ல தான் அவன் அரசவையை வச்சிருந்தான். இன்னும் கில்காலில் இருந்தான். சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். இப்ப சவுலுக்கு பின்னால இருக்காங்க கொஞ்சம் பேர். இத்தனை பேர் பெலிஸ்தர் வந்துட்டானே, நம்மளை கொண்டுருவாங்க அப்படின்ட்டு சவுலுக்கு பின்னாலேயே இருக்காங்க, கூடவே இருக்காங்க. ராஜாவே நம்மளை காப்பாற்றுவான், சவுல் நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்னு அவன் பின்னாலேயே போய் உட்கார்ந்தெல்லாம் ஒண்டிக்கிட்டே இருக்காங்க. எல்லாருமே ஒரு கூட்டமாக இருக்காங்க. அவன் வந்து பெலிஸ்தர் இறங்கியிருக்கான், வெட்டுக்கிளிகளை போல பரவி இருக்காங்க. அடுத்து வாசிங்க. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். இப்போ பாருங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த நாள் இருந்தவன் என்ன சொன்னா, ஒரு 7 நாள் நீ பொறுத்துரு, 7 நாள் கழிச்சு நான் இங்கே வருவேன், அப்பொழுது நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லுவேன், அதன்படினால நீ ஜெயிச்சிருவ இந்த பெலிஸ்தர்னு சொன்னா. 7 நாள் வரைக்கும் அவன் காத்திருந்தான். இன்னைக்கு அநேகருக்கு கர்த்தர் குறித்த காலத்தின்படி காத்திருக்க மனதில்லை, கர்த்தர் சொன்ன காலத்தின்படி காத்திருக்க மனதில்லை. ஆசீர்வாதம் வருவதற்கு காலம் இருக்கிறது, பொறுமையாக இருங்கன்னா கேட்க மனசில்லை. அவங்களாவே போய் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி செய்யக்கூடாது. சாமியார் சொல்லியிருந்தான், 7 நாள் பொறு, 7ஆவது நாள் நான் வரேன், கர்த்தருக்கு பூஜையை நடத்திட்டு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அப்போ நீ போருக்கு போய் ஜெயிச்சிருன்னு சொன்னான். அவன் என்ன செஞ்சான் பாருங்க, வாசிங்க. சாமுவேல் கில்காலுக்கு வரலையாம். என்ன வரல? இங்கே எப்படி இருக்கான்? பெலிஸ்தர் போருக்கு வந்துட்டான், ஜனங்கள்லாம் பயந்துருக்காங்க, இஸ்ரேல் மக்கள்லாம் நெருக்கத்தில் இருக்காங்க. ஐயோ என்ன செய்வது ஒன்றும் புரியலை, நெருக்கமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் சவுல் என்ன பண்ணுறான்? குழம்பிட்டான். என்னடா வரலன்னு சொன்ன இன்னும் வரலையே, காலங்காலத்தில் வந்து ஒரு பூஜையை போட்டாருன்னா நம்ம போருக்கு போகலாம், ஆண்டவர்கிட்ட ஏதாவது உத்தரவு வாங்கி கொடுப்பாரா மாட்டாரா, இன்னும் பொறுமையாக காத்துட்டே இருந்தான். 7 நாள் ஆச்சு, இன்னும் வரலையே. ஆனாலும் இவன் என்ன செஞ்சுருக்கணும்? சொன்ன காலத்தை வராட்டாலும் ஆண்டவர் நிச்சயமாக வருவார், நமக்கு வெற்றியை கொடுப்பார். தேவனுடைய வழியிலே ஒரு மனிதன் நடந்தால் நிச்சயம் அவனுக்கு வெற்றி தான். அதுக்கு பொறுமையாக இருக்கணும். அதுக்கு என்னவா இருக்கணும்? பொறுமையாக இருக்கணும். வாசிங்க. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். ஜனங்கள் அவன் இப்படி இவன் பொறுத்துக்கிட்டே 7 நாள் இருக்கவும் ஜனங்கள் பார்த்தாங்க, ஐயா என்னடா அவன் இப்படியே தான் இருக்கான், இவன் எங்கே நம்ம காப்பாற்ற போகிறான், பெலிஸ்தர் வந்து நிச்சயமாக அவன் வந்து நம்மளை கொண்டுருவான்
அதனால் இவன்கிட்ட இருக்கிறது ஒன்றும் சரியில்லை. என்ன பண்ணாங்க? ஜனங்கள் சிதறி போனார்கள். அவனை விட்டு ஓடிட்டாங்க எல்லாருமே. இது ஒரு நெருக்கம். ஐயோ, ஜனங்களும் போயிட்டாங்க, பெலிஸ்தரும் வந்துட்டான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு சிக்கு வைக்கிறார் பாருங்க. நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆசை வருவதற்கு முன்பாக இப்படி ஒரு டெஸ்டிங்லாம் நடக்கும். ஆசை வருவதற்கு முன்பாக சில பிரச்சனைகள் இதெல்லாம் தாக்கு பிடிக்கிறானா, இந்த பிரச்சனையெல்லாம் தாக்கு பிடிச்சி நிற்கிறானா, என் பக்கத்தில் நிற்கிறானா, என் சொல்ல கேட்குறானா, என் வழியில் நடக்கிறானா, முடிவு வரைந்து நிலைச்சிருப்போனே ரசிக்கப்படுவான். வரையும் இருக்கானா அப்படின்னு ஆண்டவர் பார்க்குறாரு. அவனுக்கு என்ன நடக்குது பாருங்க, வாசிங்க. அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியை சமாதான பலியையும் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. என்ன சொன்னா? சாமுவேல் வரல. சர்வாங்க பலியும் சமாதான பலியும் கர்த்தருக்கு யார் செலுத்தணும், யாருக்கு கர்த்தருக்கு யார் செலுத்தணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. தேவனுடைய பிள்ளையாகிய தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் தான் இந்த பலியை செலுத்தணும். சவுல் ராஜாவாக இருந்தாலும் அந்த பூசாரி வேலையை பார்க்கக்கூடாது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏனால் கர்த்தர் நியமித்தது. அவன் என்ன பண்ணான்? சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் இடத்துல கொண்டு வாருங்கள் என்று சொல்லி என்ன செஞ்சான்? சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். நெருக்கத்தில் அவன் என்ன செஞ்சிட்டான்? அவசரப்பட்டு அவனே பலி செலுத்தினான். பலி செலுத்த வேண்டிய ஆள் யார்? சாமுவேல். பலி செலுத்துறதுக்கு ஆண்டவர் ஆளை வச்சிருக்காரு. யார் பலி செலுத்தணுமோ அவங்க தான் பலி செலுத்தணும். அது ஆண்டவர் சொன்ன, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு, விசுவாசத்தோடு எவன் ஜெபிக்கிறான் அவன்கிட்ட சொல்லுவோம் ஜெபத்தை. இப்போ சாமுவேல் பாருங்க, அவர் வரல, லேட்டான உடனே ஆண்டவர் தான் அதை லேட் ஆக்கினார். லாசரு மரிக்கும் போது ஆண்டவர் லேட்டாக போனார். ஏன்? அங்கே அற்புதம் நடக்கணும். இப்போ பாருங்க, லேட்டாக வர்றாரு, இவனே செலுத்திட்டான், அவசர கொடுக்க ஆயிட்டான். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு வழி விலகினான். தீர்க்கதரிசி செலுத்த வேண்டிய சமாதான பலியை அவன் செலுத்தினான். இவன் சாதாரண ஒரு ராஜா தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவனே பலி செலுத்திட்டான். இந்த பலியை ஏற்குமா? ஆண்டவர் ஏற்பாரா? வாசிங்க, அடுத்து வாசிங்க. அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சாமுவேல் கேட்டான். என்ன கேட்டான்? நீ என்ன செஞ்சிட்ட? உனக்கு ஒரு பெரிய வெற்றியை பெலிஸ்தர் மேல வச்சிருக்கேன், கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டாயா? நீனே அதை செஞ்சிருவியா? உனக்கு என்ன வேலையை கொடுத்துருக்க, அதைத்தான் நீ செய்யணும். நீ யுத்தம் செய்கிற மனிதன். உன் கைகளிலே இரத்தக்கரை இருக்கிறது. உன் கையில் தாவீதை பார்த்து ஆண்டவர் தான் சொன்னார், நீ எனக்கு ஆலயத்தை கட்ட மாட்டேன், உன் கையில் இரத்தக்கரை இருக்குது, அதனால் உன் கற்ப பிறப்பாகிய உன் மகனே இந்த ஆலயத்தை கட்டுவான். ஹல்லேலூயா. ஆண்டவர் யார் யார் ஆலயத்தை கட்டணும், ஆண்டவருக்கு யார் யாருக்கு ஆலயத்துக்கு காசை கொடுக்கணும், யார் யாருக்கு கையிலேருந்து நீ வாங்கணும், இதெல்லாம் தேவன் எழுதி வைத்த தீர்மானம். அதனால தான் எங்கள் ஊழியத்தில் யார்கிட்டையும் போய் நாங்கள் யாரும் ரூபாயை கொடுங்க அப்படின்னு கேட்குறதே இல்லை. எந்த வீட்டுக்கும் காசுக்காக ஜெபம் பண்ண போகிறதே இல்லை. யாருக்கும் லெட்டர் போட்டு காசு வாங்க விரும்புகிறதே இல்லை. ஆண்டவரே அவருடைய சித்தப்படி இந்த ஊழியம் தேவனுடைய ஊழியமாக இருந்தால் கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. அதுதான் எங்கள் ஊழியம். இதுதான் ஃபெய்த் ஊழியம். வீடு வீடாக போய் நாங்கள் அந்த காசு கொடுங்க இதை காசு கொடுங்க நோட்டை போட்டு வசூல் பண்ணி திருவிழா நடத்துகிற கேஸ் நாங்கள்ல. கர்த்தாவே உமக்கு சித்தமாக இருந்தால் நீங்கள் கொடுங்க, நாங்கள் இந்த ஆலயத்தை நடத்துவோம். ஹல்லேலூயா. இதுதான் எங்களுடைய விசுவாசம். யார் மனதை நீங்கள் ஏவுறீர்களோ அவன் எங்களுக்கு கொடுக்கணும். அதை அப்படி நாங்கள் செய்வோம், அது நடக்கும். பாருங்க, சவுலுடைய கரங்கள் ராஜா, அவனுடைய வேலையை யுத்தம் செய்வது. என்னைக்கு ஆச்சாரியனுடைய பதவியை அவன் எடுத்துக்கிட்டான்? கர்த்தர் எதை நியமித்திருக்கிறாரோ அந்த நியமத்தின் மாதிரி தான் நம்ம ஓடணும். ஹல்லேலூயா. அவர் ஓட்டத்தில் தான் நம்ம ஓடணும். மிஞ்சின நீதிமானா இராதே அப்படின்னு ஆண்டு சொல்றார். அநேகர் மிஞ்சின நீதிமானா ஆயிடுவாங்க. அவர் என்ன வழியை வச்சுருக்காரு அதுவில் ஓடு.
கர்த்தர் உனக்குன்னு நியமித்த ஓட்டத்தில் ஓடு. பவுல் சொல்லும்போது சொல்றாரு, உனக்குன்னு நியமித்த அந்த ட்ராக்கு, பந்தயச்சாலையில் ஓடுகிறவன் எதில் ஓடணும்? அவனுக்கு கொடுக்குற ட்ராக்கில் ஓடணும். அந்த ட்ராக்கை விட்டு தவறிட்டானா அவன் இதாகிடும், பவுல் ஆகிடும். அதனால தான் உனக்கென்று கர்த்தர் கொடுத்த ட்ராக்கில் நீ ஓடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, அவன் முந்தி போய் என்ன செஞ்சான்? அவன் நெருக்கத்தில் கர்த்தருடைய வழியை விட்டுட்டான், கர்த்தருடைய வழியவே விட்டுவிட்டான். அப்போ பாருங்க, சாமுவேல் வர்றாரு. வாசிங்க. ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும், காரணம் சொல்ல பாருங்க, ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போனாங்க, குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததினால் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்துவிட்டார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் என்று எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன். அப்ப என்னன்னா, டோட்டலா அநேகருக்கு என்னென்னா எப்படின்னா, ஜெபம் பண்ணால் எல்லாம் போதும், ஜெபத்தில் தான் நம்பிக்கை இருக்குது, ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லை. நான் உபவாசம் இருந்தால் போதும், உபவாசம் மேலே நம்பிக்கை இருக்குது, கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லை. இங்கே என்னென்னா, ஐயா நீ ஜெபம் பண்ணாலும் பண்ணாவிட்டாலும், நீ சர்வாங்க பலியை செலுத்த தவறுனாலும் நேரம் ஆனாலும், இந்த மக்கள் எல்லாமே உன்னை விட்டு ஓடி போயிட்டா, நீ ஒரு ஆளாக இருந்தால் கூட அவன் பெலிஸ்தருடைய கைக்கு தப்பு வைக்க வல்லமை இல்லை தேவன் நான். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இன்றைக்கி அநேகர் நாங்கள், ஐயா அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க, இவங்க இன்னைக்கு என்னுடைய சொந்தக்காரன் என்னை விட்டு போயிட்டான், யாருமே என்னை பார்க்க மாட்டேன், யாருமே என்னை கவனிக்க, நான் அனாதையாக இருக்கேன் அப்படின்னு நினைக்காத. கர்த்தர் ஒருத்தர் இருந்தாலே போதும், 1000 பேர் உள்ளோடு இருக்கிறாங்க. அல்லேலூயா. உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் இருப்பது பாடல் பாடணும்ல. ஆனால் அவன் சொல்கிறான், நீங்கள் ஒருத்தர் எனக்கு இருந்தால் 1000 பேர் என்னோடு இருப்பதுக்கு சமாளம். அல்லேலூயா. இவன் பாருங்க, எல்லாரும் என்னை விட்டு ஓடிட்டாங்க, வெளிச்சம் வந்து இறங்கிட்டான், சூழ்நிலைகளை பார்க்குறான். ஒரு நாள் சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. ஐயோ முக்கியமானவங்க வந்துட்டாங்க, அதனால் நான் சர்ச்சுக்கு போக வேணாம், இன்றைக்கி நான் வீட்டிலே இன்னைக்கு இருந்துறேன். சூழ்நிலைகளை பார்க்காத. கர்த்தரே பெரியவர். அல்லேலூயா. கர்த்தரே பெரியவர். அவர் பக்கம் இன்னைக்கு சாஞ்சிரு. அவர் உனக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்து உருவாக்கக்கூடிய வல்லமை இல்லவர். அவாந்திர வெளிகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்கள் நீரினால் நிரப்புகிற தேவன், ஒன்றுமே இல்லாமல் இருந்து உருவாக்குகிற தேவன். அவர் பக்கம் நீர், அவர் எனக்கு எல்லாவற்றையும் கொண்டு வருவார். அல்லேலூயா. அப்போ அவனுக்கு என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. ஐயா நான் ஜெபம் பண்ணல விட்டுட்டேன், நான் ஜெபிக்காமல், ஐயோ நான் ஜெபிக்காமல் எப்படி நான் ஆண்டவர் எனக்கு வெற்றியை கொடுப்பாரு, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், சர்வாங்க தகவல் வழியை செலுத்திட்டேன், மறந்துட்டேன், துணிஞ்சிட்டேன். அவனே சொல்கிறான் மனசுக்குள்ள, நான் கொஞ்சம் துணிஞ்சிட்டேன். எந்த துணிவு நமக்கு இருக்கணும், அந்த துணிவு தான் இருக்கணும். கர்த்தர் நியமித்திலே ஓடணும். வாசிங்க. சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தீர். என்ன சொன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி? ஐயோ நீ இவ்வளோ பெரிய ராஜா வந்தாலும் புத்தியீனமாக செஞ்ச. நான் லேட் ஆகிறது கர்த்தருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் லேட்டாக வர்றது கர்த்தருக்கு தெரியும், எனக்கும் தெரியும். எனக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியாதா நீ லேட்டாக வரேன்னு? 7 நாள் முடிஞ்ச லேட் ஆயிடுச்சு அப்படின்னு நீ அவசரம் கொடுக்கையா இருக்கு. அவசரப்பட்டு போருக்கு போனால் எந்த ஜெயமும் உனக்கு கிடைக்காது. கோபத்தோடு சண்டையோடு பிரச்சனையோடு எந்த காரியம் செஞ்சாலும் ஜெயம் கிடைக்கவே கிடைக்காது. சமாதானத்தோடு ஒரு மனிதன் எந்த வேலையை செய்தாலும் அவனுக்கு ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா. நீ இப்படி அவசரம் கொடுக்கையா, அவசரப்பட்டு உன் கையை நம்பி நீ போறிய, என் கையை நம்பில நீ இருக்கணும். மக்கள் செதிரி பண்ண, மக்கள் வந்து போர் செய்ய போகிறான், அவன் தான் ஓடிடுவான். எப்போ போர் வந்தாலே ஓடிடுவானே. அப்போ யாரை நீ நம்பணும்? எந்த உலகத்துலையும் இருப்ப நமக்குள்ள இருக்க தேவன் பெரியவர். அல்லேலூயா. இந்த உலகமே நமக்கு ஆதரவாக அவர் நம்பாதீங்க, கர்த்தர் ஒருவரை மாத்திரம் நம்புங்கள். அல்லேலூயா. எந்த நெருக்கத்திலும் எந்த வேலையிலும் அவரே நமக்கு தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வாசிங்க, அப்படி சொல்லுவோம். அடுத்த வருஷம் வாசிங்க. உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். என்ன சொன்னாரு ஆண்டவர்? சொல்லியிருக்காரு, உனக்கு என்ன கட்டளை விதிச்சிருக்காரு, உன்னை எதுக்கு ராஜாவை வச்சிருக்காரு, இஸ்ரவேலர்களை காப்பாற்றும்படி உன்னை வச்சிருக்காரு. என்னைக்கு நீ வந்து ஆசாரிய வேலையை நீ பார்க்குற, லேவியர் வேலையை நீ பார்க்குற, ஆரோனுடைய சந்ததியிலேயே ஆண்டவர் 2ஆக பிரித்து அவங்கள ஒரு வெளிப்படத்திலைக்கும் ஊழிய பணிமூட்டங்கள் செய்வர்கள் லேவியரையும் ஏன் ஆண்டவர் தெரியா பிரிக்கிறாரு? உங்கள் ஒவ்வொருவரையும் இப்போ ஆச்சாரியாக மாற்றிருக்காரு. இயேசு கிறிஸ்து ரத்தம் மாற்றிருக்கு. இப்போ நீங்கள் தைரியமாக
மகா பரிசுத்தத்தில் வந்து ஜெபிக்கலாம். ஆனால் அப்போ அப்படி கிடையாது. அப்போ தேவனுடைய கட்டளை என்னென்னா, நீ உனக்கு என்ன வேலையை கொடுத்தாலும் அந்த வேலையை நீ செய்யணும். உனக்கு போர் செய்கிற வேலைனா போர் செய்கிற வேலை தான். சாமுவேலுக்கு ஆச்சாரிய வேலை, எனக்கு பலி செலுத்துகிற வேலை சாமுவேல்கிட்ட கொடுத்துருக்கேன். அப்போ எதுக்கு அவனை நான் படைச்சிருக்கேன்? பொறுமை வேண்டும். ஆல்ரெடியா பொறுமையாக இருக்க வேண்டும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியும். வாசிங்க. நான் உனக்கு சொன்ன கட்டளையை மீறி நீர் மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்ய பாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்போதோ உம்முடைய ராஜ்யம் நிலை நிற்காது. இப்போதோ உம்முடைய ராஜ்யம் நிலை நிற்காது. கர்த்தர் உம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற கர்த்தர் தம்முடைய இதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன அவன் நினைச்சான், என்ன இது ஒரு சாதாரண சர்வாங்க தகவல் அப்படின்றது, ஒரு சாதாரண ஒரு காரியம். இந்த காரியத்தை அவன் அசால்ட்டாக செஞ்சான் பாருங்க. அதுக்கு அப்புறம் சாமுவேலுடைய சந்ததியில் அந்த ராஜ்யம் பார்த்து யாருமே ராஜாக வரவில்லை. கர்த்தர் தன் இதயத்துக்கு ஏற்ற தாவீதை ஒரு ராஜா இருக்கும் போதே இன்னொரு ராஜாவை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. ஒரு ராஜா இருக்கும் போதே இன்னொரு ராஜாவை கர்த்தர் ஏற்படுத்தினார். அவனை தள்ளினார். தாவீதை ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அந்த தாவீதின் சந்தையில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். ஹல்லேலூயா. சவுல் பென்யமீன் சந்ததி. தாவீது யாரு? யூதா கோத்திரத்தில் வந்தவன். சந்ததியே ஆண்டவர் மாற்றிட்டார். ஹல்லேலூயா. அதனால தான் அன்பு தேவனுடைய கர்த்தர் கூட பேசுகிறார். நமக்கு எவ்வளவு நெருக்கம் வரலாம், நம்மளவு பிரச்சனை வரலாம், சொந்தக்காரங்களால் பிரச்சனை வரலாம், நண்பர்கள் நிமித்த பிரச்சனைகள் வரலாம், எங்கேருந்து பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ நெருக்கம் வந்தாலும் கர்த்தர் என்னுடைய தேவன் என்று அறிக்கை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய வழியை நான் விட மாட்டேன். அவரே என்னுடைய தேவன். அவர் என்னுடைய பாதைகளை எல்லாம் அவர் செம்மையாக்குவார். 1000 சொந்தக்காரர்களுக்கு சமானம் நம்முடைய தேவனாய கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுடைய இருந்தால் 1000 பேர் நம்ம தேடி வருவான். ஆமென். அதனால தான் அன்பு தேவன் கர்த்தரினால உங்களோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, எந்த நெருக்கம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை இல்லை வந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகாதே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் தரித்திரு, ஜெபம் பண்ணு, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். அவருடைய சமூகத்தை விட்டு ஒரு நாள் நீ விலக நினைக்காத. கர்த்தருடைய பிரசன்னம் எப்போதும் உன் மேலும் உன் குடும்பத்தின் மேலே இருந்து கொண்டே இருக்கு. அவருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. அந்த பிரசனத்தை விட்டு வழி விலக போயிடாத. உலகத்தில் சொந்தக்காரங்க 1000 பேர் கோடீஸ்வரனா கூட இருக்கலாம். அந்த கோடீஸ்வரங்க உன்னை எந்த மரணத்துக்கும் எந்த காரியத்துக்கும் உன்னை தப்பி வைக்க முடியாது. கர்த்தர் ஒருவரே உனக்கு ஜீவனை கொடுக்குற வல்லமையுள்ள தேவன். ஆல்ரெடியா அவற்றை தான் நம்ம சரண்டர் ஆகணும். அதனால தான் உலகத்தில் இங்கே எல்லாரையும் காட்டணும், தேவனை மதியுங்கள், அவரோடு இருங்கள், அவரோடு நடவுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா.